அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல பல. இன்றைய நாள் 13/7/2026. இன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்திலே காலை வேளையிலே மதுரை மாவட்ட தலைவர், மதுரை மாவட்ட துணைத் தலைவர், மாநகர் கிளையின் துணைத் தலைவர்கள் ஒரு 8-10 பேர் கூடி பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதித்து கொண்டிருந்தோம். அப்போ மாநில மையம் 1/7/2026 முதல் புதிய அரசாணை 123 நாள் 24/6/2026 படி ஒவ்வொரு ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர் ஆகியவர்களிடமிருந்து NHIS பிடித்தம் ரூபாய் 644 அரசு உயர்த்தி இருப்பதை ட்ரெஷரியில் ஆட்சேபனை செய்யணும் அப்படின்னு மாநில மையம் கடந்த 1/7/2026 அன்று லெட்டர் அனுப்பிச்சிருந்துச்சு. அதுக்கு என்க்ளோசராக ஒவ்வொரு ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்லாம் இதில் கையெழுத்து போட்டு அவங்க PPO நம்பர் போட்டு அவங்க விலாசம் போட்டு எல்லாரும் எங்கெங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்தந்த சப் ட்ரெஷரி அல்லது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் வடிவமைத்து மாநில மையம் பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்கள் அனுப்பியிருந்தார். அது 3 ஆதார கிளைகளுக்கும் 6ஆம் தேதி அந்த லெட்டர் மாவட்ட தலைவருக்கு கிடைக்கப்பட்டது. 7/7/2026 அன்று அதனை மாவட்ட தலைவர் எல்லா ஆதார கிளைகளுக்கும் அனுப்பி வைத்து அந்தந்த ஆதார கிளைகளிலே இருக்கக்கூடிய மெம்பர்கள் அனைவருக்கும் இதை சர்க்குலேட் பண்ணி 2 பிரதிகளாக இதனை பெற்று ஒரு பிரதி அவர்களை நேரடியாக அவர்கள் எங்கே பென்ஷன் ஓய்வூதியம் பெறுகிறார்களோ அந்த சப் ட்ரெஷரியோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ அனுப்பிச்சுட்டு மற்றொரு பிரதியை அந்தந்த ஆதார கிளை தலைவரிடம் கொடுக்கும்படி மாநில மையம் வழங்கிய அறிவுரைகளின் பேரில் அந்தபடி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதன்படிக்கு வாடிப்பட்டி, திருமங்கலம், மதுரை மாநகர் கிளை ஆதார கிளை தலைவர்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 13/7/2026 அன்று திங்கட்கிழமையாக இருந்ததுனால சரி எல்லாரும் போய் மாவட்ட கருவூல அலுவலரை நேரில் பார்த்து இதுபடி ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மாநில மையத்திலிருந்து கடிதாசி அனுப்பிச்சிருக்கிறாங்க. 1/7/2026 GOMS நம்பர் 123 டேட்டட் 24/6/2026 படி உயர்த்தப்பட்ட NHIS தொகையை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் பிடித்தம் செய்யக்கூடாது. அப்படி பிடித்தம் செய்தால் அதன் பேரில் நாங்கள் சிவில் சூட் தொடர்வதற்கு இருக்கிறோம் என்று மதுரை மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம், மதுரை மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன், மதுரை மாநகர் கிளையின் துணைத் தலைவர்கள் திரு ராஜாமணி, திரு மகாலிங்கம், இன்னும் நம்ம சங்கத்தின் அங்கத்தினர்கள் மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்து போய் மதுரை மாவட்ட கருவூலர் அவர்களிடம் ரெப்ரசன்டேஷனை ரைட்டிங்கில் கொடுத்த போதே ஒரு 6, 7, 8 விண்ணப்பங்கள் ஆட்சேபம் செய்து வரப்பட்ட விண்ணப்பங்களையும் அதோட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நீ பிடிக்கக்கூடாது, அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே சிவில் சூட்டு ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சார், நாளைக்கு நான் மெட்ராஸில் மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷனையும் அந்த கவரிங் லெட்டர் மதுரை மாவட்ட மையத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த கவரிங் லெட்டரையும் அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன செய்ய முடியுமோ நான் என்னால் முடிந்தது நான் நாளை நடக்கக்கூடிய அந்த ஆய்வுரை கூட்டத்திலே இது பற்றிய செய்தியை மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க என்பதை தான் நான் சொல்ல முடியும் சார் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மாவட்ட கருவூல அலுவலர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி தான் தற்பொழுது அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. இதே போல் ஒவ்வொரு ஆதார கிளை தலைவர்கள் வாடிப்பட்டி, திருமங்கலம் மற்றும் மதுரை மாநகர் கிளையின் தலைவர்கள் செய்ய வேண்டும். அவங்க வேற ஒன்றும் செய்யாட்டாங்கன்னா கூட இந்த ரெப்ரசன்டேஷன் வந்ததை மொத்தமாக சேர்த்து மதுரை மாவட்ட மையத்திற்கு அனுப்பினால் அதனை மாநில மையத்திற்கு அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல பல. நன்றி.